ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நீலகிரியில் வாழக்கூடிய படுகா மக்களோட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ரெசிபி தாங்க. இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கதையே இருக்குங்க. அது வந்து நான் இப்போது வீடியோவில் தொடர்ந்து நான் சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த ரெசிபி பேர் என்னன்னா கல்லிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. கல்லிக்கிட்டு பாயாசம்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் படுகா இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் வந்து இந்த துப்பத்திட்டு, அப்புறம் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அவரைக்குழம்பு இந்த மாதிரி நிறைய போட சொல்லியிருக்காங்க இங்கே என்னோடய சேனலுக்கு. நான் இதுக்கப்புறம் போடுறேங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க, ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி வந்து நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கோதுமைங்க. சம்பா கோதுமை தான் மோஸ்ட்டாக செய்வாங்க. அந்த காலத்துலலாம் இங்கே வந்து விளைஞ்சது சம்பா கோதுமை. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி எல்லாம் செய்கிறாங்களா, அந்த கோதுமை எல்லாம் இங்கேயே எங்கள் நீலகிரியிலே நல்லா விளைஞ்சதுங்க. இப்போவும் விளையும். ஆனால் இந்த அனிமல்ஸ்னால தான் ஒன்றுமே போடாமல் நாங்கள் எல்லாமே வெற்றிடமாக இருக்குது. இந்த ரெசிபிக்கு மோஸ்ட்டாகவே சம்பா கோதுமையில் தான் இதை செய்வாங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அந்த கரெக்டாக வருங்க. சப்பாத்தி செய்கிற கோதுமையில் செஞ்சால் அந்த மாதிரி கரெக்டாக வராதுங்க. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுறோம். அது வந்து நான் போக போக நான் சொல்கிறேங்க. முதல்ல வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இந்த மாதிரி சம்பா கோதுமை நாங்கள் வந்து முழுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வரலைங்க. நாங்கள் வந்து இந்த ரவையாக தான் வாங்கிட்டு வந்தோம். நம்ம வந்து உப்புமா எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ரவை தான். அதுவும் சம்பா ரவை தான். அது கூட வந்து தேங்காயும், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம், நம்ம அச்சு வெல்லம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ரொம்ப பொருளெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது ரெண்டு வச்சு தான் நம்ம செய்யணும். ஆனால் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. முதல்ல இந்த ரவையை என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரெலாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி, கெட்டியெல்லாம் தோசை மாவு மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைக்கணும். நம்ம முதல்ல வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ ரவையில் தான் நாங்கள் செய்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆளுங்க இருக்குங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணலாம். நான் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு திகட்டாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பக்காவாக இருக்குங்க. இதை நம்ம வந்து போட்டு நம்ம முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதை வந்து எங்கள் படுகா மக்களோட ஒரு சின்ன குட்டி பண்டிகை கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த கோதுமை வந்து விளையும் போது வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க இல்லைங்களா. அப்போ படைக்கும்போது நாங்கள் அது ஒரு சின்ன பண்டிகை கொண்டாடுவோம். அந்த பண்டிகை பேர் என்னென்னா தொட்டப்பான்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டப்பாங்கிற அந்த பண்டிகையில் இந்த சம்பா கோதுமையில் தான் நம்ம வந்து தோசை வார்த்து அந்த நம்ம கண்ணுக்குட்டிக்கு வந்து இதை வந்து கொடுத்து அது ஒரு சின்ன ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பண்டிகை கொண்டாடுவாங்க. எங்களுக்கு வந்து எத்தேமன் ஃபெஸ்டிவல்னு வரும் இல்லைங்களா. அந்த ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40 நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முன்னோர்களுக்கு வந்து நாங்கள் இந்த கோதுமையில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி தோசை வார்த்து, அதுக்கு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இருக்குங்க. அந்த பண்டிகையில் வந்து அதுக்கு பேர் வந்து சக்கலாத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகையில் இந்த கோதுமையால் தான் நம்ம வந்து தோசை வார்த்து அதுக்கு சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி அந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க. ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு என்ன பண்ணலான்னா, இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும், அப்புறம் வந்து ஆப்பாசோட ஆப்ஷனல் தான். நமக்கு தேவையானாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேணான்னா விட்டுடலாங்க, அது ஆப்ஷனல் தான். நாங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக ஆப்பாசோட போடுறோம். இதை வந்து இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயாசத்துக்கு என்னென்ன வேணுங்கிறது இப்போ பார்க்கலாம். இதுக்கு கூட வந்து தேங்காயை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க. தேங்காய் பால் எடுக்கணும், நல்லா கெட்டியான பால் தான் எடுக்கணுங்க. அது கூட வந்து என்ன பண்ணலான்னா, கசகசா கொஞ்சம் எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டில் சொல்லலான்ட்டு மறந்துட்டேன். இந்த கசகசாவை நல்லா ஒரு சட்டியில் வச்சு நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கணும். அந்த தேங்காய் பால் கூட சேர்த்துக்கணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து கசகசாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து மிதமான தீயில் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி அப்படியே பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நம்ம வந்து எடுத்து
ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கசகசாவை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அப்புறம் வந்து அதே ஜார்லேயே நம்ம வந்து தேங்காய் போட்டு அரைச்சி அப்படியே முதல் பாலை நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வந்து வெள்ளை தண்ணி தான் இப்போ ரெடி பண்ணோங்க. ஏன்னா இனிப்புக்காக நாங்கள் வந்து இந்த அச்சு வெல்லம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க. மேக்ஸிமம் எங்கள் படுகாஸ் அத்தனை ஊர்லேயும் இந்த வெல்லம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்க. நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அடுப்பில் வச்சு ஜஸ்ட்டு வந்து அது கரைஞ்சால் போதுங்க. அதில் மண் தூசி எல்லாம் இருந்துக்கும் இல்லைங்களா, அதனால தான் அதை எடுத்து இது கூட வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இருக்குங்க. இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு வந்து நமக்கு வந்து தூக்கி கொடுக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு இதை வந்து கரைச்சி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து தோசை தான் வார்க்கணுங்க. அந்த தோசை வார்க்கும்போது அதில் ஒரு சின்ன இது கூட வந்து நம்ம கசகசா அரைச்சி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதாங்க எங்களோட படுகாஸோட பாரம்பரிய மிக்க ஒரு உணவில் வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலான உணவு. இது வந்து தேங்காய் பாயாசான்னு சொல்லுவாங்க. இது வந்து பாயாசான்னு தான் சொல்லுவாங்க. இதனோட வந்து அந்த தோசையை வார்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கசகசா சேர்க்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழத்தையும் இது கூட சேர்ப்பாங்க. நான் வாழைப்பழம் சேர்த்தா கொஞ்சம் திகட்டுங்க. அதனால் நாங்கள் வாழைப்பழம் இது கூட நம்ம இன்றைக்கி சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க அந்த வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தோசை வார்க்கலாங்க. தோசைன்னா ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணுங்க. அந்த காலத்துலலாம் இரும்பு தவாவில் தான் இதை வந்து செய்வாங்க. அது வந்து பேப்பர் மாதிரி தான் இருக்குங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா நான்ஸ்டிக் தவாவில் தான் செய்கிறேன். ஏன்னா என்னோடய தவா வந்து என்னென்னா அடியில் வந்து ஹாப்பம் மாதிரி அந்த ஷேப்பில் வரும். அதனால் இந்த நான்ஸ்டிக் தவாவில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேங்க. ஸோ வாங்க செய்யலாம். இப்போ வந்து அடுப்பில் இப்போது தவா வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம தோசை வார்க்கலாங்க. இந்த தோசை நம்ம வந்து செய்யும்போதுங்க மேலே மூடி வச்சு தான் செய்யணுங்க. திருப்பி போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆவியில் தான் வேகணும் மேலே சைடுலங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து தெரியாமல் மூடாமல் வந்து நான் சுட்டுட்டேங்க. அது வந்து அப்படியே ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றின உடனே மேலே வந்து மூடி வச்சு மூடிடணுங்க. ஒரு 2 செகண்டில் அது வெந்துடும். அப்புறம் திருப்பி போடக்கூடாதுங்க. அப்படியே எடுத்துடணும். இதான் இந்த தோசையோடு வந்து ப்ரொசீஜர் இப்படி தான் செய்யணுங்க. நம்ம வந்து வேறு தோசை எல்லாம் செஞ்சோன்னா நம்ம வந்து திருப்பி போட்டு எடுப்போம். இந்த தோசைக்கு திருப்பி போடக்கூடாதுங்க. அப்படியே ஒரு சைடு மேலே ஆவியில் தான் வேகணுங்க. இந்த மாதிரி தான் எடுக்கணும். பாருங்கள்.
இது நல்லா சாஃப்டாக மெல்லிஸாக சாஃப்டாக வருங்க. இது எத்தனை சாப்பிட்டாலும் நமக்கு தெரியவே தெரியாது, திகட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் சம்பா கோதுமையில் தான் செய்யணும், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் சாதாரண இந்த கோதுமையில் நம்ம செஞ்சால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா வராது. சம்பா கோதுமையில் தான் இந்த கலிக்கட்டுங்கிற ரெசிபியை வந்து செய்யணும். ஸோ இது 2வது நான் ஊற்றி பார்க்குற பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதை நல்லா தோசை 2-3 தோசை நல்லா போட்டுக்கோங்க. போட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அமிர்தெல்லாம் அப்படியே தோற்று போங்கங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம வந்து சிறுதானியத்தில் இந்த மாதிரியெல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கிற பொருள் எதுவோ அதை வச்சு நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் அத்தனை வருஷம் ஆரோக்கியமாக நல்லா சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு தான் கொஞ்சம் கெடணுங்க. ஆனால் வந்து இதை சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊற்றி தான் சாப்பிட்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என் மகனுக்கு மட்டும் அந்த தேங்காய் வந்து வடிகட்டாமல் அதோடவே அவனுக்கு வேணும்னு சொல்லும்போது அவனுக்கு மட்டும் அந்த தேங்காயோடு ஊற்றி அவனுக்கு ஊட்டி விட்டேங்க. எங்களுக்கெல்லாம் அந்த தேங்காயெல்லாம் வடிகட்டிட்டோம். அவனுக்கு மட்டும் ஊட்டி பார்த்தேன். அவனை சாப்பிட சொன்னேன். அவன் இனிப்பே சாப்பிட மாட்டான். ஆனால் பாருங்கள் வேறு லெவலுன்னு சொல்லியிருக்குங்க. ஸோ எங்கள் படுகாஸோட ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.